ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்காசி ஃபுட் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான பன்னீர் கிரேவி எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர்லாம் சேர்த்துடலாங்க. பன்னீரை ரெண்டு சைடுமே நல்லா செவந்து வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதெல்லாம் நல்லா திருப்பி விட்டுடலாம். எல்லாமே நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது தனியாக எடுத்து வச்சிடலாங்க. பேன் வச்சுக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். மீதம் வச்சுருக்கிற எண்ணெயும் சேர்த்துக்கலாங்க. இது நல்லாவே சூடாகிடுச்சு. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு சேர்த்துடலாம். இதை ஃப்ரை பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்துடலாங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இது கூடவே ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிடுங்க. இதோட ஒரு கப் அளவு கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். இது கிரேவிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கிரேவி நல்லா ஒன்று சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் சேர்த்துடலாம். இது ஒரு நிமிஷம் அப்படி இருக்கட்டுங்க. கடைசியாக இது கூட மல்லித்தலை சேர்த்துடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக கிரேவி தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தென்காசி ஃபுட் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.